ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் மியூசிக்கல் ரொமான்டிக் ட்ராமாவாக இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற மெட்ரோ இன் தீனோ. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ரோ சிட்டிஸில் வசிக்கக்கூடிய கப்பல், அது ஒரு 4-5 பேர் காமிக்கப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாரும் முதல்ல இப்போ ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள அது அவங்க காதலர்களாக இருக்கலாம், இல்லை கல்யாணமான கப்பலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த காதல் அப்படிங்கிறது எப்படி முதல்ல மலர்ந்தது, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காதல் அப்படிங்கிறதையும் மீறி இவங்களுடைய தினசரி வாழ்க்கை, அதனால் உள்ளே வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டு இதனால் என்ன பிரச்சனையாச்சு, அதாவது இவங்களுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட், அதனுடைய கான்சிக்வன்சஸாக என்னென்னலாம் நடந்தது, கடைசியாக இவங்களுக்கும் சரி, இவங்களுடைய காதலுக்கும் சரி, இவங்களுடைய திருமணத்துக்கும் சரி என்னதான் நடந்தது அப்படின்னு ஒரு கப்பலுக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் இவங்க காட்டினா அந்த ஒரு 4-5 கப்பல் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே என்னதான் நடந்தது அப்படிங்கிறத மொத்தமாக சித்தரித்தது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் அனுராக் பாஷுவுடைய படம். இதே அனுராக் பாஷு 2007 இதே மாதிரி லைஃப் இன் மெட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணாப்புல, அந்த படத்துடைய ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸராகத்தான் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதனால் சார் இந்த ஸ்பிரிச்சுவல் சீக்வல் இல்லை இந்த ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸர் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த படம் மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அதுவுமே ஒரு மெட்ரோவில் நடக்கக்கூடிய பல நபர்கள் அவங்களுக்குள்ளே உண்டான இந்த கிரியேட்டான கான்ஃப்ளிக்ட், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிற மாதிரி விஷயங்களை பற்றி பேசின ஒரு படம் தான். ஸோ அந்த மாதிரியே கதாபாத்திர வடிவமைப்பாகட்டும், இல்லை அந்த அட்மாஸ்பியர் அவங்க கிரியேட் பண்ண விதமாகட்டும், கடைசியாக என்ன தான் அவங்களுக்கு நடந்தது அப்படின்னு காண்பிச்ச விதமாகட்டும், அந்த மாதிரியே ஒரு ஃபார்மேட்டில் ஒரு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு படம். அதனால் அப்படி தான் இவங்க சொல்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதாபாத்திரங்களை இவங்க வடிவமைச்ச விதமாகட்டும், காட்சி அமைப்பில் இவங்க கன்சீவ் பண்ண விதமாகட்டும், ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங் அப்படின்னு சொல்லி மொத்தமாகவே இந்த படத்தை எந்த அளவுக்கு இவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விதமாகட்டும், குறிப்பாக மியூசிக்கு அப்படின்னு சும்மா ஏங்க எப்பயுமே பாலிவுட்காரங்க ஒரு ரகமாக தாங்க பண்ணுறாங்க, அவங்க எப்படி இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்தின ஒரு படம் இது. முதல்ல எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக செட் அவுட் பண்ணிடுறேன். இந்த படம் ஒரு மியூசிக்கல் ரொமான்டிக் ட்ராமா. படம் நெடுகளும் பாட்டு தான். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 20-25 பாட்டு இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கேயுமே அந்த பாடல்கள் என்னங்க வச்சு உயிரை வாங்குறாங்க எப்படி அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் வேறு லெவலில் அந்த பாட்டுக்கான கம்போசிஷன் ஒன்றையும் பண்ணியிருந்தார் மியூசிக் டைரக்டரான பிரீத்தம். அமேசிங்காக இருந்தது. எல்லா சாங்ஸுமே, ஒரு பாட்டு கூட எங்கள் ஒரு 20 பாட்டு படத்தில் வருதுன்னா இந்த ஒரு 3 பாட்டு 4 பாட்டு தாங்க விலங்கலை, மீதினா நல்லா இருக்குங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் இல்லையா. அப்படி எதையுமே கை காட்ட முடியாது. 20 பாடல்களுமே தங்கம் நான் தங்கம் சொக்க தங்கம் அப்படிங்கிற லெவலில் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பாடல்களுமே அதுக்குள்ளே வரக்கூடிய கதாபாத்திரங்களாகட்டும், அந்த கதாபாத்திரங்களுடைய அந்த டைமில் இருக்கக்கூடிய கரண்ட் மூடாகட்டும், அவங்க என்ன சிச்சுவேஷனை கம்மக்ராஸ் பண்ணியிருக்காங்கங்கிற விதமாகட்டும்னு எல்லாத்தையும் அப்படியே கண்ணு முன்னாடி நமக்கு உள்ளே அப்படியே ஹார்ட்டுக்குள்ளே திரிக்கிற மாதிரி பாடல்களை உள்ளே வச்சுருக்காப்புல பிரீத்தம். அட்டகாசமாக இருக்குது ஒரு சாங்ஸையும் அவர் கம்போஸ் பண்ண விதம். இந்த படமே கூட, இந்த கதைக்களத்தை அவங்க நரேட் பண்ண விதத்திலேயே கூட, முதல்ல ஓகே இங்கே ஒரு கப்பலை காமிக்கிறாங்க, இவங்க யார், இங்கே 2 பேர்த்த காமிக்கிறாங்க, அப்புறம் யாருப்பா அது, அவங்க லவ் பண்ணாமல் இருந்தால் லவ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க, அது யார் 2 பேர் அப்படிங்கிற மாதிரி கதாபாத்திரங்கள் ஒன்றையுமே தனித்தனியாக எங்கெங்கோ யார் யாரோ இருக்காங்க வேறு சிட்டியில் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு, கதைக்களம் நகர 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 கடைசியாக இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் என்ன ரிலேஷன்னு சொல்லி ஒரு ஹைப்பர் லிங்க் மோடில் இந்த கதையை கொண்டு வந்து சேர்த்த விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் டெஃபினட்டாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, ஆடர் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த கதைக்களத்தை இவங்க நரேட் பண்ண விதத்தில். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது குறிப்பிட்ட 2 விஷயந்தான் ஞாபகம் வந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயந்தான், அதை நீங்கள் 2 எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒன்று, நம்ம விவேக் சொன்னார்ல அந்த காலத்திலேயே, ஏப்பா காதல் அப்படிங்கிறது ஒரு கலட்டி போட்டு செருப்பு, சைஸ் சரியாக இருந்தால் யார் வேணால் எடுத்து மாட்டிக்கங்கப்பா அப்படின்னார் இல்லையா. நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கல்யாணம் மட்டும் இல்லை, காதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரே ஒரு அச்சாணியில் தான் அந்த வண்டி எல்லாமே ஓடிட்டுருக்கு. இது முதல்ல நம்ம அதாவது நீங்கள் காதல்களாக இருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ண கப்பலாக இருக்கலாம், இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க அந்த நம்பிக்கை, ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தில் தான் இந்த விஷயங்களே ரன் ஆகுது. அதாவது காதலோ கல்யாணமோ இது 2மே ரன் ஆகுது. இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அந்த உறவு அதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சத்தமாக பேசின ஒரு படம் இது. அதுக்கு நிறைய காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது.
அட்டகாசமாக கொண்டு வந்திருந்தாங்க எல்லாமே. முதல்ல நீங்கள் படத்தில் கேரக்டர்ஸ்னு எடுத்துக்கங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அனுபம் கீருடைய கதாபாத்திரம் தான். அது நீனா குப்தாவும் அனுபம் கீரும் ஒரு பிற்பீதியில் ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த இடத்துல எங்க பாவங்க அந்த பொண்ணு, ஐயோ ஒரு குழந்தை மாதிரி இருக்காங்க, அந்த பச்சை பிள்ளைகிட்ட போய் ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க போது, இல்லை வேறு வழி கிடையாது நான் பண்ணித்தான் ஆகணும்னு அனுபம் கீர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த இடத்துல ஒரு உடஞ்சி அழுகிற அந்த சீனு, என்ன மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனு, என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸில் அனுபம் கீர்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஃபினாமினல் ஆர்டிஸ்ட் நமக்கு தெரியும். இந்தியாவின் தலை சிறந்த நடிகர்களில் அனுபம் கீர் ஒருத்தர். அந்த மாதிரி அதை கொண்டு வந்துருப்பாப்புல அவர் பர்ஃபார்மன்ஸில். அது நான் எதையுமே ரிவீல் பண்ண விரும்பல, நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் வரக்கூடிய அனுபம் கீருடைய கதாபாத்திரம் ஒரு ஊர் இல்லையா, இது போக நீனா குப்தாவும் சஸ்மிதா சாட்டர்ஜி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இதில் சஸ்மிதா சாட்டர்ஜி வந்து கிட்டத்தட்ட பொண்டாட்டி அப்படின்னா சமைச்சு போடட்டும், துணிமணி தான் துவச்சி போடட்டும், அவ்வளோதான், நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆம்பளை எப்படி வேணாலும் இருக்கலாம், பொம்பளை அப்படி தான் இருக்கணும், பண்ணுற சும்மா இரு போதும் அப்படின்னு ஒரு மேல் சாவனிஸ்ட் மாதிரியே ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேர் ஒரு பக்கம். இப்போ இவங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஒன்று கொன்குனா சென் ஷர்மா மூத்த பொண்ணு, 2வது நம்ம சாரா அலி கான். இவங்க 2 பேரும் இவங்களுக்கு அடுத்து இந்த 2 பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா. இப்போ கொன்குனா சென் சர்மாவுடைய ஹஸ்பண்டாக பங்கஜ் திரிபாதி ஒரு பக்கம், சாரா அலி கானுடைய லவ்வர் மாதிரி வந்து ஆதித்ய ராய் கபூர் அவர் ஒரு பக்கம். இப்போ இந்த 2 பேரா பிரியுது இல்லையா, இவங்க சேர்த்துக்கங்க. இது போக ஃபாத்திமா சனா ஷேக் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருந்து, அவங்களும் சரி அலி ஃபாசலும் சரி, அவங்க ஒரு பேர், அவங்க ஒரு கப்பல். இப்படி படத்தில் பல விஷயங்கள், இப்போ நான் சொன்ன இத்தனை ஆர்டிஸ்ட்டும் அந்தந்த கதாபாத்திரங்களை அப்படி கொண்டு வந்தாங்கப்பா. எனக்கு நம்ம ஊர்லேயும் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ ஹீரோஸ்னு எடுத்துக்காங்களேன், இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிற ரேஞ்சிலே அந்த கதாபாத்திரங்களை பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன். நம்ம ஊரில் எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், ஏன் இப்போ காளி வெங்கட் ஒரு சில படங்கள் அவர் பண்ணிகிட்டு இருக்க விதமாகட்டும்னு ஒரு சில நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க இங்கேயும். ஹீரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தனுஷ் ஆகட்டும், நம்ம சியான் ஆகட்டும், சூர்யாவாகட்டும்னு அந்த லெவல்லையும் வந்து ஃபினாமினலான பர்ஃபார்மன்ஸ் அள்ளி தெளிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் பல பேர் இருக்காங்க. ஆனால் இன்னும் பாலிவுட்டில் 10 பேர் நடிக்க வச்சிங்கன்னா 10 பேருமே அப்படியே நடிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தரும் அந்தந்த கதாபாத்திரமாகவே நின்றுப்பாங்க. தன்னுடைய லைஃப்பில் தன்னுடைய ஆம்பிஷன் ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டு அந்த ஆம்பிஷனை நோக்கி நான் போகிறேன், எனக்கு எதெல்லாம் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக படுதோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நான் அதை நோக்கி ஓடுறேன், என் லட்சியம் முக்கியம்னு ஓடுறேன். ஆனால் அந்த லட்சியத்துக்காக நான் எவ்வளோ விஷயங்களை இழக்கிறேன், அதை நான் எப்படி தான் வந்து எதுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணணும், அப்படி நான் காம்ப்ரமைஸ் பண்ணி கடைசியாக என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இல்லையா. சூப்பராக பல விஷயத்தை பேசின ஒரு படம் இது. அபிஷேக் பாஷுவும் சரி அனுராக் பாஷுவும் சரி 2 பேர் சேர்ந்து தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாம் செம்ம ஸ்டன்னிங்கு அப்படி இருந்தது. அது எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் ஆகட்டும், இன்டீரியர் ஷாட்ஸ் ஆகட்டும், அந்த அளவுக்கு பளிச்சுன்னு சும்மா தண்ணி மாதிரி தட்டி தூக்கியிருந்தாங்க. அட்டகாசமாக இருந்தது. 2 எடிட்டர்ஸு இந்த படம் ஆரம்பிக்கும் போதே படத்துடைய முதல் பாட்டு, இது ஒரு மியூசிக்கல் ட்ராமா, நான் சொன்ன மாதிரி 20-25 பாட்டு இருக்குது உள்ள. அதில் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது, இந்த அடுத்து வரேன் நான் அதுக்கு. ஆனால் பாடல்கள் எல்லாமே அந்த அளவுக்கு ஃபினாமினல் நம்பர்ஸ், எல்லாமே மெலடி நம்பர்ஸு, ஃபினாமினல் நம்பர்ஸு உள்ள. ஒரே ஒரு 1 பாட்டா 2 பாட்டாக தான் பெப்பி நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே அட்டகாசமாக மெலடி நம்பர்ஸ் தான், ப்ரீஸியாக இருக்கும் எல்லா பாடல்களும். முதல்ல படம் ஆரம்பிக்கும் போதே இந்த கதாபாத்திரங்கள் ஒன்று இன்ட்ரோ பண்ணுற விதத்திலேயே இவங்க ஒரு மாட்டாச் போர்ஷன் மாதிரி வச்சு ஒரு கேரக்டருக்கு இன்ட்ரோ கொடுத்து அந்த முதல் பாட்டை என்ன மியூசிக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. மியூசிக்கில் அந்த அளவுக்கு அழகாக புல் ஆஃப் பண்ணியிருக்காப்புல பிரீத்தம் இந்த படத்தில். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்போ இந்த படத்தில் இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமே இந்த படத்தை கொஞ்சம் கிறிஸ்பாகவே பண்ணியிருக்கலாங்க. இது வந்து ஒன்றும் பெரிய த்ரில்லரோ இல்லை அடுத்தடுத்து என்ன தான் நடக்க போதோ அப்படின்னு பரபரப்புடைய உச்சியில் ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு படமே இது கிடையாது. பயங்கர ப்ரீஸியான ஒரு படம். அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸு என்ன தான் பொறுமையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு டைம் இருக்குது இல்லையா. நீங்கள் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாம் இல்லையா. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 39 நிமிஷம் ஓடுது. 2.25 மணி நேரம் 5 நிமிஷம் கம்மி அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளவு நேரம் ஒரு படம். இவ்வளவு தூரம் நீங்கள் இழுத்துருக்க தேவையில்லை. கொஞ்சம் கிறிஸ்பாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலில் வந்தது. இன்னொரு பக்கம் சாங்ஸ் எல்லாமே ஃபினாமினல் நம்பர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது பாடல்களாகவும் சரி, அதை காட்சிகளாக இவங்க கன்சீவ் பண்ண விதத்துலேயும் சரி அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த ஆதவன் படத்தில் ஆனா ஊனானா அந்த கிட்டாரும் கையுமா வந்து நம்ம ரமேஷ் கண்ணன் நிற்பார் இல்லை ஃப்ரேமுக்குள்ளே, இவை வேறு ஒருத்தன் அப்படி மாதிரியே நம்ம வடிவேலு அந்த மாதிரி இந்த படத்தில் எந்த ஒரு படத்தில் 25 பாட்டு இருக்குங்கிறேன்னு, 25 பாட்டுலையும் நம்ம மியூசிக் டைரக்டரான பிரீத்தமும் சரி, இன்னும் ஒரு 3 பேர் 4 பேரும் சேர்ந்து எல்லா பாட்டில் அது எவன் அழுதாலும் சரி, சிரித்தாலும் சரி, காதல் வயப்பட்டாலும் சரி, கழுத்து எடுத்துட்டு செத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அந்த 4 பேர் கிட்டாரோட வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க நடுவில். என்னங்கப்பா இது
ஒரு தடவை 2 தடவை நின்னீங்கன்னா எல்லாம் ஓகே தான். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பாட்டுக்கு அவங்க வரும்போதெல்லாம் அது நல்லா இருக்குல்ல இந்த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஆனால் அதுக்கு எதுக்குமே அமிர்தமாக இருந்தாலும் அது அளவுக்கு மிகுந்தால் அது நஞ்சு தான். ஒரு லெவலில் தான் இருக்கணும் அது. ஏன் 25 பாட்டிலையுமா 4 பேர் கிட்டாரோட வந்து நிற்பீங்க? எந்த இளவு வீடாக இருந்தாலும் வந்து நிற்கிறாங்கப்பா அப்படிங்கிற லெவலுக்கு அது கொஞ்சம் பயங்கர அனாயிங் ஆகி போச்சு. இவ்வளோ தூரம் நீங்கள் இரிட்டேட் பண்ணியிருக்க தேவையில்லைங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு. இது உங்களுக்கு வரலாம். பட் இதை தாண்டி இந்த உண்மையாகவே இது ஃபேமிலியோடு பார்த்துருக்க வேண்டிய படம். சும்மா இல்லாமல் அதான் அந்த பாலிவுட்டுக்காரங்க கண்டிப்பாக 1-2 கிசிங் சீனை வச்சே தீர்வாங்க. பிடிவாதமாக வலுக்கட்டாயமாக வண்டியில் வாலண்டியராக ஏரியாவது 2 கிசிங் சீனை வைப்பாங்க. அப்படி ஒரு கிசிங் சீன் இந்த படத்தை தேவையில்லாமல் வந்து இது US 16+ங்கிற ரேஞ்சில் போய் மாட்டிக்கிருச்சு. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு இந்த மொத்த படம் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா, இத்தனை கப்பல் காமிக்கிறாங்கல்ல, அதாவது கப்பல்னா ஒரு 4-5 பேர் காமிக்கிறாங்க, 4-5 கப்பல் காமிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் 2 பேர் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டோ ஒய்ஃப் யாரோ ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் இருக்கு இல்லையா. இந்த 8-10 கதாபாத்திரங்களில் ஏதாவது ஒரு கதாபாத்திரம் நம்ம இப்படி தான் இல்லை அப்படிங்கிற ஃபீலை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். ஏதாவது ஒரு கேரக்டர் நிச்சயமாக நான் இப்படிப்பட்ட ஆள் தாங்க, நான் வெளியே சொல்கிறனோ இல்லையோ ஆனால் நான் இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். அதில் தான் இந்த மொத்த படமே நமக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்டை கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக என்ன நம்பி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ப்ரீஸியான நல்ல ஒரு மியூசிக்கல் ரொமான்டிக் ட்ராமா இது. என்கிட்ட கேட்டால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். பார்க்கணுங்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். அந்த ஒரு சில ஸ்லோவான மூமெண்ட்ஸ் இருக்கும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, டெஃபினட்டாக பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.